ஹாய், டுடே சிக்கன் கிரேவி ரெசிபி வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் பியூர் கோகோனட் ஆயிலை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ சிக்கனை ஆட் பண்ணி பொறுமையாக வதக்கிக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் ஸ்டஃப் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மசாலாலாம் ஊறி செம்மையாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர் எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் செம்மையான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எதுக்கு வேணாலும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ.